Hello students, this video is prepared by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. In your Bio-zoology book, you will find Unit 3, Chapter 7 deals with Human Health and Diseases. அதில் இம்யூனாலஜியில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இதுக்கு ப்ரீவியஸாக செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம்னு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இம்யூன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்ஃப் அண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். லிம்ஃப் அப்படிங்கிறது என்ன? லிம்ஃப் இஸ் a colorless fluid formed from blood. அதாவது blood capillaries இருக்கு இல்லையா, அதனுடைய கேபிலரிஸினுடைய வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது வழியா blood plasma oozes out. அப்படி கசிஞ்சி வெளியில் வந்து செல்ஸை சுற்றிலும் நிரம்பிக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் தான் லிம்ஃப் எனக்கூடிய ஃபார்மில் உடல் முழுக்க லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியாக சர்க்குலேட் ஆகும். ஸோ லிம்ஃப் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஃபார்ம் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். பிறகு கடைசியில் இந்த லிம்ஃப் மறுபடியும் பிளட்டை அடையுது. எந்த இடத்துல? சப்கிளேவியன் வெயின்ல. சப்கிளேவியன் வெயினுங்கிறது எங்க இருக்கு? கழுத்து பகுதியில் கிளேவிக்கல் எனக்கூடிய காலர் போனுக்கு கீழே அமைஞ்சிருக்கு. அதில் மறுபடியும் லிம்ஃப் பிளட்டோட கலந்துடுது. இந்த லிம்ஃபில் என்ன இருக்கும்? லிம்ஃபில் மெயின்லி லிம்போசைட்ஸ் தான் இருக்கும். நாம் செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிம்போசைட்ஸில் பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ த ஆர்கன்ஸ் இன்வால்வ்ட் இன் த ஆரிஜின், மெச்சுரேஷன் அண்ட் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் ஆர் கால்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். மெச்சுரேஷன் அப்படின்னா அது தன்னுடைய செயல் திறனை, ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியை அடையுது. அதைத்தான் மெச்சுரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் பிளட் செல்ஸ் ஆரிஜினேட் ஆகுது, மெச்சூர் ஆகுது, மெயினாக ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா மல்டிப்ளை ஆகுது. அந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்றும் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்றும் பிரிக்கிறோம். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகுது அண்ட் லிம்போசைட் மெச்சூர் ஆகுது. ஏற்கனவே சொன்னபடி மெச்சுரேஷன் அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி பெறுது அப்படின்னு அர்த்தம். இந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எதுன்னு கேட்டால் போன் மேரோ மற்றும் தைமஸ். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் இம்யூன் ரியாக்ஷன், அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குது. இந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், பிறகு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், அதில் போன் மேரோன்னு சொன்னேன், தைமஸ் என்று குறிப்பிட்டேன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குதுன்னு குறிப்பிட்டேன். The best examples are lymph nodes, Peyer's patches and spleen. அதை தவிர appendix, adenoids, tonsils, இது எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை
ஃபங்க்ஷன் பண்ணுது. போன் மேரோ. ஸோ போன் மேரோ அப்படிங்கிறது ஒரு பிரைமரி லிம்பாய்ட் டிஷ்யூ அப்படின்னு குறிப்பிட்டேன். இது ஒரு செக்ஷன் ஆஃப் த போன். அதில் மேரோ கேவிட்டி அப்படின்னு இருக்கு. அந்த கேவிட்டியில தான் ரெட் போன் மேரோ மற்றும் எல்லோ போன் மேரோ இருக்கு. இந்த ரெட் போன் மேரோல தான் பிளட் செல்ஸ் உண்டாகுது ஃப்ரம் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸுக்கு ஹெமட்டோபாயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு பெயர். இதை பற்றி டீட்டெயிலாக செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் எனக்கூடிய போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். They give rise to different kinds of blood cells. அப்போ yellow bone marrow எதுக்கு? It stores fat. But in case of emergency, அப்படின்னா சிவியர் பிளட் லாஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த டைமில் இந்த எல்லோ போன் மேரோவானது ரெட் போன் மேரோவுடைய ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். பர்சா ஆஃப் ஃபேப்ரிஷியஸ், இது பேர்ட்ஸில் மட்டும்தான் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இட் இஸ் அட்டாச்ட் டு த டார்சல் சைடு ஆஃப் த குளோயாக்கா. இந்த படத்தில் பார்க்கலாம் நீங்க இந்த பர்சா ஆஃப் ஃபேப்ரிஷியஸ். இதுல பி லிம்போசைட்ஸ் மெச்சூர் ஆகுது. பி லிம்போசைட்ஸ் மெச்சூர் ஆகிற இடம் போன் மேரோல இன் மேமல்ஸ், பட் பேர்ட்ஸ்ல இன் பர்சா ஆஃப் ஃபேப்ரிஷியஸ். தைமஸ். தைமஸ் எனக்கூடிய உறுப்பு வந்து ஹார்ட்டுக்கு மேல இந்த இடத்துல இருக்கு. இதுல 2 லோப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லோபும் லோபியூல்ஸா டிவைட் ஆயிருக்கு செப்டா மூலமாக. ஈச் லோபியூல் is differentiated into an outer cortex and inner medulla. இந்த outer cortexல தான் immature T cells, அதுக்கு தைமோசைட்ஸ் என்ன பெயர், அது நிரம்பி இருக்கும். அப்போ மெடுல்லால என்ன இருக்கும்? மெச்சூர் தைமோசைட்ஸ். அதாவது immature T cells, அதாவது தைமோசைட்ஸ் become mature thymocytes by the action of a hormone called thymosin. இந்த தைமோசின் சுரக்கப்படுற இடம் தைமஸ் தான். So the T cells become mature and immunocompetent அப்படிங்கிறோம். அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை பெறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டி செல் அப்படிங்கிறது, டீங்கிறது எதை குறிப்பிடுது? தைமஸ் குறிப்பிடுது. While B cells mature, B lymphocytes mature in bone marrow, T cells, T lymphocytes mature in thymus. இந்த தைமஸ் ஆனது நியோனேட்டல், அதாவது பிறந்த குழந்தையிலையும் ப்ரீ அடோலசன்ட் பீரியட்லையும் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வெறும் அடிபோஸ் டிஷ்யூ கொண்ட ஒரு ஆர்கனா மாறிடுது. செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸை ஸ்ப்ளீன் மற்றும் லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு டிவைட் பண்றோம். மூன்றாவது மால்ட். மால்ட் அப்படிங்கிறது மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. The malt is divided into galt and balt. Galt அப்படின்னா gut associated lymphoid tissue, balt அப்படின்னா bronchial associated lymphoid tissue. Galt consists of Peyer's patches and appendix. Balt consists of adenoids and tonsils. இதெல்லாம் தான் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இப்போ ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் எங்க இருக்கு? ஸ்டமக்குக்கு மேலே டயஃப்ரத்துக்கு கீழே ஒரு பீன் ஷேப்டு ரெட்டிஷ் ஆர்கன் இருக்கும், அதுதான் ஸ்ப்ளீன். இந்த ஸ்ப்ளீனை என்லார்ஜ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு பீன் ஷேப்டு ரெட்டிஷ் ஆர்கனா தெரியும். இதை கிராஸ் செக்ஷன் எடுத்தா அந்த போர்ஷனை என்லார்ஜ் பண்ணோம்னா உள்ள ஒரு
red pulp தெரியும் and white pulp தெரியும். This white pulp is involved in immune response. எப்படி? It contains B cells and T cells, B and T lymphocytes. அப்ப red pulp எதற்கு? இந்த red pulpல தான் old RBC, red blood cells எல்லாம் destroy ஆகுது. So red blood cells உற்பத்தி ஆற இடம் bone marrow. பிறகு சர்க்குலேஷன்ல about 90 to 120 days தான் இருக்கும். அதற்கு பிறகு இந்த ஓல்டு ஆர்பிசி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய இந்த இடம் வந்து ஸ்பிளீன் தான். அது எந்த இடம்? ரெட் பல்ப்ல. லிம்ஃப் நோடு, இது லிம்ஃப் நோடுடைய டயக்ராம். யூ கேன் see that there is an afferent lymphatic vessels and one efferent lymphatic vessel. ஸோ இந்த afferent lymphatic vessel வழியா லிம்ஃப் பர்கோலேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கடைசியில் எஃபரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல் வழியாக வெளியில் போகுது. இந்த லிம்ஃப் நோட்ஸ் எங்கே இருக்கும் நம்ம உடலில் அப்படின்னு கேட்டால், தே ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் இன் நெக், ஆம்பிட் அண்ட் groin. groin அப்படிங்கிறது தொடசந்து. இங்கெல்லாம் லிம்ஃப் நோட்ஸ் அபண்டண்ட்டாக இருக்கும். இட் ஹாஸ் 3 zones. கார்டெக்ஸ், பிறகு பராகார்டெக்ஸ், பிறகு மெடுல்லரி கார்ட்ஸ். இந்த கார்டெக்ஸில் பி லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபாஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ் இருக்கும். பராகார்டெக்ஸில் டி லிம்போசைட்ஸ் அண்ட் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் இருக்கும். மெடுல்லா கண்டைன்ஸ் மெனி பிளாஸ்மா செல்ஸ். இந்த பிளாஸ்மா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் ஸ்பெசிஃபிக் அகெயின்ஸ்ட் ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜனை உள்ள கொண்டு வர்றது எது? லிம்ஃப். எது வழியா? அஃபரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வழியா. ஸோ இந்த எஃபரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல் வழியா வெளியில போகக்கூடிய இந்த லிம்ஃப்ல நிறைய ஆன்டிபாடிஸை பார்க்கலாம். Lymph that leaves the lymph node is rich in many antibodies. அடுத்து Peyer's patches. இங்க பார்க்குற படத்தில் டியோடினம், ஜெஜுனம், இலியம்னு இருக்கு இல்லையா? ஸ்மால் இன்டெஸ்டைன். இலியம் இஸ் அ லாங் காயில்டு போர்ஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன். அந்த இலியத்தை ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பெரிதுபடுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும். அதில் ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கு. மியூக்கஸ் லேயர் தவிர பேயர்ஸ் பேச்சஸ் தெரியும். ஸோ பேயர்ஸ் பேச்சஸ் எங்க இருக்கு? மியூக்கஸ் லேயர் of the small intestine known as ileum. இந்த pair patches இந்த போர்ஷனை enlarge பண்ணி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் pairs patch நீங்க பார்க்கலாம். அதை தவிர gut lumen இருக்கு, villi, intestinal villi இருக்கு. villiனுடைய ஃபங்க்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க, to absorb the digested food. So pairs patches are oval shaped areas of thickened lymphoid tissues. These are embedded in the mucus secreting layer of small intestine. Peyer's patches contain macrophages, dendritic cells, T lymphocytes and B lymphocytes. Macrophages என்ன செய்யும்? They phagocytize the bacteria. Dendritic cells வந்து they present the antigens to T cells. And B cells form the plasma cells. Plasma cells produce antibodies against these specific antigens. Appendix. Vermiform appendix அப்படின்னு முதல்ல இதுக்கு பெயர். இது ஒரு vestigial organ அப்படின்னு நினைச்சாங்க. But recent researchers have shown that it actively functions in immune system. இது எங்க இருக்கு? இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் சேர்ற இடத்துல லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஒரு நீட்சியா தெரியுது, இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி. இப்போ இந்த அப்பெண்டிக்ஸை ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா ஒரு அவுட்டர் தின் எபித்தீலியம், அதுக்கு உட்புறமா செரோசா எனக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ லேயர்,
அதற்கு உள்புறமா மஸ்குலாரிஸ், அப்புறம் சப்மியூகோசா, மியூகோசா. இந்த மியூகோசால தான் லிம்பாட்டிக் நோட்யூல்ஸை பார்க்கலாம் நாம. There is a lumen. So the wall of appendix consists of an outer thin epithelium, then serosa எனக்கூடிய connective tissue layer, muscularis, submucosa and mucosa. The mucosa contains numerous lymphatic nodules. இதில் T lymphocytes, B lymphocytes, macrophages, dendritic cells, அப்புறம் நிறைய ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் பிளாஸ்மா செல்ஸை பார்க்கலாம். இந்த லூமன் இருக்கே, அப்பெண்டிக்ஸினுடைய லூமன், இட் ஹார்பர்ஸ் நியூமரஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியா. அடினாய்ட்ஸ் அண்ட் டான்சில்ஸ். இது அடினாய்டை காமிக்கக்கூடியது, டான்சிலை காமிக்கக்கூடிய ஒரு படம். அடினாய்ட்ஸுக்கு pharyngeal tonsils அப்படின்னு பெயர் உண்டு. They are located on the roof of the mouth behind the soft palate. Adenoids produce antibodies to fight infectious agents. இந்த adenoids ஆனது adolescent ஏஜில் சுருங்கி பிறகு adult ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுது. இந்த படத்தில் பார்க்கலாம் adenoidனுடைய லொக்கேஷன். palatine tonsils, இதைத்தான் நம்ம ஜெனரலாக டான்சில்ஸ் குறிப்பிடுறது palatine tonsils. The palatine tonsils are a pair of soft lymphoid tissues. They are located at the back of the pharynx. The tonsils fight against invading bacteria and viruses. Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. Thank you, viewers. We will meet in the next video to discuss more about immunology.